எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பாடத்தோட முடிவு பகுதியில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது நாளைக்கு பாடம் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். நேற்று நம்ம பார்த்துக்கிட்டது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல பார்த்தோம். நிறைய பேர் நல்லாவே ஆன்சர் எழுதியிருந்தீங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸு, அந்த நிறைய கொஸ்டின்ஸும் நீங்கள் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஹோம்ஒர்க்காக நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது நல்லாவே தான் பண்ணியிருந்தீங்க, சரியா? இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது 3 phases ஆஃப் லைஃப் சைக்கிள். 3 phases ஆஃப் லைஃப் சைக்கிள். ரஜினி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், 8 8 மனித வாழ்க்கை பிரிச்சுக்கோ, அந்த எந்த 8ல் நீ இருக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு மாதிரி. இதில் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் 3 நிலைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை தான் 3 phases ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் வந்து ஜுவனைல் ஃபேஸஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃபேஸஸ் பார்த்தோம்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸஸ் ஆர் மெச்சூரிட்டி பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தா சன்சன்ட் பேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படின்னு 3 பேசஸ் இருக்குது. இப்போ ஒன்றையும் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சின்ன கொஸ்டின் தான், 5 மார்க் 3 மார்க்ஸ் எதுலையா ஒன்றில் இது கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஜுவனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். Life has 3 phases. One juvenile phase, second one reproductive phase, third one senescent phase. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன ஃபேஸ் பார்க்கணும்? ஜுவனைல் ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஜுவனைல் ஃபேஸ் அப்படிங்கிறது the period of growth, the period of growth, வளரும் இளம் வளரும் பருவம் அப்படின்னு சொல்லலாம். the period of growth between birth to ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ஒரு குழந்தை பிறந்து பெரியவன் ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்துக்கு பேர் வந்து ஜுவனைல் ஃபேஸ் அப்படின்னு பேர். ஒரு குழந்தை பிறந்து அது பெரியவனாக மாறுறதுக்கு பேர், அது பெரியவளாக மாறுறதுக்கு பேர் ஜுவனைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜுவனைல் ஃபேஸ்னால் என்ன ஆன்சர் சொல்லணும்? த பீரியட் ஆஃப் க்ரோத், த பீரியட் ஆஃப் க்ரோத், வளரும் காலம். எதுக்கு இடையப்பட்டது? பிட்வீன் பர்த் டு செக்ஸுவல் மெச்சூரிட்டி ஆர் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி, ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் பார்க்கறது ரீப்ரொடக்டிவ் பேஸ் ஆர் மெச்சூரிட்டி பேஸ். பிட்வீன் the organism reproduce and the offspring reach maturity. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆர்கானிசம் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு பிறந்த ஒரு குழந்தை, ஒரு ஆர்கானிசம், அது மெச்சூரிட்டி அடையிற ஸ்டேஜ் வர உள்ளது. அது மெச்சூரிட்டி அடையிறது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்து என்னோட குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறவர், இந்த காலகட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்க்கு ஆன்சரை பாருங்கள். த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தர் ஆஃப்ஸ்பிரிங், அதோடைய குழந்தைகளும் ரீச் மெச்சூரிட்டி, அது குழந்தை பிறப்பதற்கான மெச்சூரிட்டி அடையக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று சீசனல் ப்ரீடர்ஸ், இன்னொன்று கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்னு இருக்கு. எல்லா உயிரினங்களும் எல்லா நேரங்களிலுமே வந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுதா அப்படின்னா கிடையாது. சில உயிரினங்களுக்குன்னு சில காலநிலைகள் இருக்குது, சில பருவ நிலைகள் இருக்குது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அது இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். அந்த குறிப்பிட்ட இனப்பெருக்க காலநிலை முடிஞ்சதுக்கப்புறம் அது இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவது கிடையாது. அதை தான் நம்ம சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறத லைஃப் டைம் ஃபுல்லாக இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே சீசனல் ப்ரீடர்ஸ்க்கு என்ன எழுதணும் ஆன்சர் அப்படின்னு பாரு. ப்ரீடர்ஸ் reproduce at a particular period. Breeders reproduce at a particular periods of the year
எக்ஸாம்பிள் பார்த்தா ஃப்ராக் மழை காலங்களில் மட்டும்தான், லிசர்ட் பேர்ட்ஸ் பார்த்தா சம்மரில் மட்டும்தான் அதிகம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும் ஈடுபடக்கூடியது, இனப்பெருக்கத்தில் ஈடுபடுறது தான் நம்ம வந்து சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். ப்ரீட்ஸ் த்ரூ அவுட் தர் செக்ஸுவல் மெச்சூரிட்டி. தான் என்னைக்கு செக்ஸுவல் மெச்சூரிட்டி அடைஞ்சோ அதுலேருந்து இறப்பு வர இட்ஸ் கண்டினியூஸ் செக்ஸுவலில் ஈடுபடக்கூடிய அதை தான் சார் ப்ரீட்ஸ் த்ரூ அவுட் தர் செக்ஸுவல் மெச்சூரிட்டி. எக்ஸாம்பிள் ராபிட் சொல்லலாம், பவுல்ட்ரி சொல்லலாம், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த தேர்ட் ஒன் சன்ஸ் அண்ட் பீஸ். அட் த எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், எப்போ இனப்பெருக்க தன்மையை இழக்குதோ ஒரு உயிரி, அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் சன்ஸ் அண்ட் பேஸ். சன்ஸ் அண்ட் பேஸ் எப்போ? அட் த எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அட் த எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இப்போ ஆன்சர் பாரு. லைஃப் சைக்கிள் எத்தனை? 3. ஒன்று ஜுவனைல், ரெண்டாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், மூணாவது சென்ஸ் அண்ட் பேஸ். ஜுவனைல் ஃபேஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் பர்த் டு செக்ஸுவல் மெச்சூரிட்டி. ஃப்ரம் பர்த் டு செக்ஸுவல் மெச்சூரிட்டி. ரீப்ரொடக்டிவ் ஃபேஸுங்கிறது பீரியட் ஆஃப் த ரீப்ரொடியூஸ் அண்ட் த ஆஃப்ஸ்பரிங் ரீச் மெச்சூரிட்டி. எப்படி சொல்லணும்? த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் அண்ட் த ஆஃப்ஸ்பரிங் ரீச் மெச்சூரிட்டி. ஆன்சர் வரணும். அது எத்தனை டைப் இருக்குது? 2 இருக்குது. ஒன்று சீசனல் இருக்குது, இன்னொன்று கண்டினியூஸ் இருக்குது. சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறது த ப்ரீடர்ஸ் ஒன்லி ரீப்ரொடியூஸ் அட் த பர்டிகுலர் பீரியட். எக்ஸாம்பிள் ஃப்ராக், லிசர்ட் சொன்னோம். கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ்க்கு என்ன? ப்ரீட்ஸ் த்ரூ அவுட் த இயர். எக்ஸாம்பிள் ராபிட், பவுல்ட்ரி, இதெல்லாம் சொல்கிறோம். சென்சன்ட் என்ன சொல்கிறோம்? அட் த எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இந்த இனப்பெருக்க காலம் முடியக்கூடியது தான் சென்சன்ட் பீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம இப்போ அடுத்து பின்னாடி இருக்க ஆர்கினோடோக்கி, தெலிடோக்கி, இது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆர்கினோடோக்கினா ஒன்லி ப்ரொடியூஸ் மேல், தெலிடோக்கினா ஒன்லி ப்ரொடியூஸ் ஃபீமேல் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அடுத்து ஒரு முக்கியமான 5 மார்க் போகிறோம். வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ்? பார்த்தினோஜெனிசிஸ். வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ்? நல்லா கவனிச்சுக்கோ. ஆண்களில் ஸ்பெர்மும் பெண்களில் ஓவம் கருமுட்டையும் இருக்குது. ரெண்டும் இணைந்து தான் ஒரு உயிரி உருவாகுது. இந்த பார்த்தினோஜெனிசிஸில் என்ன நடக்குது அப்படின்னா டெவலப்மெண்ட். என்ன டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு பாரு. டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல். டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக், ஒரு முட்டை, ஒரு கருமுட்டை. டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல், ஒரு முழு உயிரியை தோற்றுவிக்கிறது. எப்படி? வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நடக்காமலே ஒரு கருமுட்டை ஒரு உயிரினத்தை தோற்றுவிக்கிறதுங்க. இங்கே சொல்கிறான் பாரு. டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக், டெவலப்மெண்ட் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல், ஒரு முழு உயிரியை தோற்றுவிக்குது. எப்படி? வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். திஸ் இஸ் நோன் அஸ் parthenogenesis அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, it is a 2 type. One is a natural parthenogenesis and other one is artificial parthenogenesis அப்படின்னு 2 டைப் சொல்லலாம். இதில் நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? ஆன்சர் பாரு. நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் இதை ஃபஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுவான். ஃபஸ்ட் டிஸ்கவர்டு பை சார்லஸ் பொன்னட். சார்லஸ் பொன்னட் அப்படிங்கிறவர் 1745 சொல்லியிருக்கார். 1745 சொல்லியிருக்கிறாரு. இங்கே 2 டைப் சொல்லியிருக்கோம். ஒன்று நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ் சொல்லியிருக்கோம். இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இட்ஸ் அக்கர் ரெகுலர்லி, கான்ஸ்டன்ட்லி அண்ட் நேச்சுரலி. இட் அக்கர் ரெகுலர்லி, கான்ஸ்டன்ட்லி அண்ட் நேச்சுரலி இன் தர் லைஃப் சைக்கிள். இதை யாரும் தூண்டவில்லை, இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒன்று. இது எத்தனை இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், இன்னொன்று இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ஒன்று கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், இன்னொன்று இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். இப்போ கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் ஆன்சர் பாரு. நோ பை பேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். நோ பை பேரண்டல், 2 பேரண்ட் தேவையா செக்ஸுக்கு தேவை அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஒன்லி சிங்கிள் பேரண்ட் தான். அதான் சொல்கிறேன். நோ பை பேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். நோ பை பேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தேவையில்லை. சரியா? நோ மேல் ஆர்கானிசம், அங்கே மேல் என்பதே கிடையாது. த ஆர்கானிசம் ஒன்லி டெவலப்டு பை ஃபீமேல். த ஆர்கானிசம் ஒன்லி டெவலப்டு பை
ஃபீமேல், நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். இப்போ கம்ப்ளீட் ரீப்ரொடக்ஷனில் நோ பைபென்டல் செக்ஸுவல் reproduction, no male organism, the organism developed by female. Okay, incomplete. In some animal both sexual reproduction இருக்கும், அதே நேரத்தில் parthenogenesis பண்ணும் சில உயிரினங்கள். எக்ஸாம்பிள் ஹனிபி அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது, அதை தான் நம்ம பார்க்குறோம். இன் சம் அனிமல் போத் செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் அண்ட் parthenogenesis. எக்ஸாம்பிள் ஹனிபி. இங்கே ஃபெர்டிலைஸ்டு எக்கு டெவலப் இன்டு ஒர்க்கர் பி அண்டு queen இதுவாக டெவலப் ஆகும். அன்ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப் இன்டு மேலாக டெவலப் ஆகுது. அன்ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப் இன்டு மேல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ரெண்டு இருக்குது. நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிங்கிறது ரெகுலராக நடக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் நேச்சுராக இருக்கணும். சரியா? இது எத்தனை டைப் சொல்லியிருக்கோம்? 2 டைப்ஸ். ஒன்று கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ், இன்னொன்று இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் சொல்கிறேன். கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸில் கண்டிப்பாக என்ன இருக்காது? நோ பை பேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்காது. இன்னொருத்த யார் இருக்க மாட்டா? நோ மேல் ஆர்கானிசம். அப்போ ஆர்கானிசம் யார் உருவாக்குறா? ஒன்லி ஃபீமேல் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்லி ஃபீமேல் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இன்கம்ப்ளீட்டில் என்ன நடக்கும்? இன் சம் அனிமல்ஸில் நடக்குது. இங்கே போத் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது, பார்த்தனோஜெனிசிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறோம்? ஹனிபியை சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாங்க. ஃபெர்டிலைசர் எக் டெவலப் இன்டு இது ஒர்க்கர் பியாவும் கியூனாவும் டெவலப் ஆகும். அதே நேரத்தில் அன்ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப் இன்டு மேலாக டெவலப் ஆகுது. த லாஸ்ட் ஒன் பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ். பீடோஜெனட்டிக் நேரத்தை நம்ம சொல்கிறோம். இன்னொன்று படித்தோம். பீடோஜெனட்டிக் இங்கே பாருங்க. த லார்வா ப்ரொடியூஸ் நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வா. த லார்வா ப்ரொடியூஸ், அதுவே சின்ன உயிரி, அது இன்னொரு உயிரியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் விஷயம். த லார்வா ப்ரொடியூஸ் நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வா. எக்ஸாம்பிள் ஸ்போரோசிஸ்ட் அண்டு ரேடியா. ஸ்போரோசிஸ்ட் அண்டு ரேடியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் லாஸ்ட் ஒன்று ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ். ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ் நம்மளாம் ஒரு கருமுட்டையை நம்மளுடைய கெமிக்கல்ஸோ வேறு ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி அது ஒரு கருவை உருவாக்கக்கூடிய தன்மையை நம்ம ஏற்படுது. இயற்கையாக நடக்காமல் செயற்கையாக ஆர்டிஃபிஷியல் பார்த்தோம். அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு இஸ் இன்டியூஸ்டு பை டெவலப் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பை ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல். Example, Annelidia. Okay, thank you.